இதெல்லாம் நல்லா இல்ல. எங்க அம்மா யார் பேச்ச கேக்குறாங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. உங்களுக்கு ஏன் மாமா இவ்ளோ கோவம் வருது? அப்போ அம்மாவுக்கு தேவையில்லாம நீங்க தான் சொல்லி கொடுக்கறீங்களா? யார் நீ? துளசி, நம்ம வீட்டு பிரச்சனைய நாம அப்புறமா பேசிக்கலாம். நான் இங்க எந்த பிரச்சனையும் பண்ண வரல. அன்பு ஆனந்தியோட salary கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். சம்பள பணத்தை கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப நல்ல மாதிரி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கியா? salary கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லல, கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல. அது எனக்கு தெரியாம நடந்த ஒரு கன்ஃபியூஷன். அதுக்கு சாரி சொல்லி salary கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். அதை எதுக்கு வீட்டுல வந்து கொடுக்கணும்? அதுலயும் முதலாளியே தேடி வந்து கொடுக்கணும்னு என்ன இருக்கு? நாளைக்கு கம்பெனி வர சொல்லி கொடுக்க வேண்டியதுதானே? மாமா, கம்பெனிக்கு போக முடியாதுன்னு தான் அண்ணி சம்பள பணத்தை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, மகேஷ் சார் என்னைக்குமே கம்பெனில வேலை பாக்குறவங்க கிட்ட ஒரு முதலாளியா மட்டும் பழக மாட்டாரு, ஒரு ஃப்ரெண்டாவும் நடந்துப்பாரு. அவங்களுக்கு என்ன தேவைனாலும் உதவி பண்ணுவாரு. அதுதாண்டி பிரச்சனையே. ஒரு முதலாளி எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்திருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இன்னைக்கு என் புள்ளையும் நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பான். ஆனந்தி வாழ்க்கைக்கு நல்லது பண்றேன்னு என் புள்ளையோட வாழ்க்கை வீணா போச்சு. அம்மா, நான் அவசரப்பட்டு சரியா விசாரிக்காம அன்புக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னு ஏற்கனவே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். அன்புக்கும் ஆனந்திக்கும் இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் அவங்க 2 பேரும் ஒன்னா நின்னு சமாளிக்கிறாங்க. நீங்க அவங்கள சரியா புரிஞ்சுக்கிட்டா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. யாரை எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுதான் வச்சிருக்கேன். இத பாரு, நீ இனிமே ஆனந்திய தேடிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வராத. அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இல்ல. சம்பந்தம் இல்லையா? இதான ஆனந்தியோட வீடு? இது எங்க அத்தையோட வீடு. அன்பு உங்க அத்தையோட பையன் தானே? அன்பு தானே ஆனந்தி கழுத்துல தாலி கட்டிருக்கான். அப்ப ஆனந்தி வீடு இதான? அத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீ ஆனந்திய தேடிக்கிட்டு இங்க வராதன்னா வராத, அவ்வளவுதான். அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இங்க பாரு, மளிகை கடைக்கு போறேன்னு போவா, அப்படியே ஊரை சுத்தி எங்கெங்க பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வருவா. இங்க இருக்கிறவங்க தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். அவளுக்கு நல்லவன்னு சர்டிபிகேட் கொடுக்க நீ கிளம்பி வந்திருக்கியா? நான் சர்டிபிகேட் கொடுத்து ஆனந்திக்கு நடக்க போறது எதுவும் இல்ல. இன்னொன்னு, அவளை பத்தி தப்பா பேசுறதுக்கு இங்க யாருக்கும் ரைட்ஸ் இல்ல. அம்மா, நான் அன்பு ஆனந்தியோட salary கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். இதை வாங்கிக்கோங்க. இந்த சம்பளம் எனக்கு தேவையில்ல. நாங்க கேட்டா இல்லன்னு அனுப்புவீங்க, நீங்க நினைச்சா கொண்டு வந்து கொடுப்பீங்க. உங்க பணக்கார விளையாட்டுக்கெல்லாம் நாங்க ஆள் இல்ல. சார், அம்மா, நீங்க ஒரு நிமிஷம் இருங்க சார். நான் ஆனந்தி அன்னைக்கு உடனே கால் பண்றேன். யாழ்னி, நான் கால் பண்ணி பார்த்துட்டு தான் வந்தேன். ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆமா சார், சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. ஆஃப் பண்ணி வச்சிருப்பா, அப்பதானே ஊர் சுத்த வசதியா இருக்கும். அண்ணா, என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? தேவையில்லாம ஒரு குழப்ப கேஸ்ல வந்து மாட்டிக்கிட்டோம்டா. உள்ளத்தாச்சுன்னு தெரிஞ்சதும் கடத்த முடியாதுன்னு போயிருக்கணும். இப்ப கடத்திட்டு வந்து சோறு குடு குழம்பு ஊத்துன்னு அந்த ஆள் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. இவன் என்னடானா சாப்பிட மாட்டேன்னு அடம் முடிச்சுக்கிட்டு இருக்கா. கால் பண்ணாலும் கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். யார் கால் பண்றது? எங்க அப்பாக்கு 1000 பேர் கால் பண்ணுவாங்க, உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? என்கிட்ட சொல்ல வேண்டாம். கால் வந்தா அட்டென்ட் பண்ணி பேச வேண்டியது தானே. எதுக்கு டென்ஷனா கால் கட் பண்றாரு? கால் வந்ததுனால ஒன்னும் டென்ஷன் ஆகல. நீ இங்க வந்ததுல இருந்தே டென்ஷனா தான் இருக்கேன். உண்மையை ரொம்ப நாள் மூடி மறைக்க முடியாது சார். என்னைக்கா இருந்தாலும் வெளியே வந்துதான் ஆகணும். நாங்க எந்த உண்மையை மறைச்சதை நீ பார்த்த? எங்க வீட்டுக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு எங்க வீட்டு ஆளுங்களையே தேவையில்லாம பேசாத. அம்மா, நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ஆனா இப்ப பேசுறீங்களே, இது இல்ல. நீங்க உண்மையிலேயே உங்க குணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
ஆனந்தி மேல கோவம் இருந்தா அந்த கோவத்தை அவன் மேலேயே காட்டுங்க. அதை விட்டுட்டு இவங்க பேச்ச கேட்டு உங்க கோவத்தை துரோகமா மாத்திராதீங்கம்மா. சார், அண்ணாவும் அண்ணியும் உங்க மேல ரொம்ப பாசமும் மரியாதையும் வச்சிருக்காங்க. உங்க அருமை தெரியாதவங்க கிட்ட நீங்க எதுக்கு சார் பேசணும்? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சார். நீங்க இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் சார். கிளம்புங்க. அண்ணி வந்தா நான் சொல்றேன். அதான் வீட்டுக்கு மூத்தவங்க சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பு. நீங்க வாங்க சார். சார், அவங்க பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். சாரி சார். தட்ஸ் ஆல் ரைட் ஆல்னி. ஆனா ஆனந்தி எப்படிதான் இவங்க கூட இருக்காளோ, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹர். அண்ணி இல்லாதப்பதான் சார் இப்படி பேசுவாங்க. அண்ணிய பார்த்தா எல்லாரும் அடங்கிடுவாங்க. அதுலயும் அண்ணி இப்பெல்லாம் ஆனந்தியா இல்ல சார், ஆனந்தியா இருக்காங்க சார். இவங்களெல்லாம் அண்ணி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆனந்தி சேஃபா இருந்தா ஓகே தான். ம். இந்த பணத்தை ஆனந்தி கிட்ட கொடுத்துரு. பயப்படாத, இதுல அன்பு ஆனந்தியோட சேலரி மட்டும் தான் இருக்கு. அதுக்கு மேல 1 ரூபி கூட இல்ல. கொடுத்தாலும் ஆனந்தி வாங்க மாட்டான்னு எனக்கு தெரியும். இத கொடு, ஒன்னும் சொல்ல மாட்டான். சரிங்க சார். ஆனந்தி வந்ததும் எனக்கு கால் பண்ண சொல்லி யாழினி. சரிங்க சார். நான் கிளம்புறேன். சரிங்க சார். போன் அடிக்குது. டேய், அந்த ஆளுதான் கூப்பிடுறான், நீ உள்ள போய் பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன், நீ பேசிட்டோம். ஹலோ. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீயா எனக்கு கால் பண்ணான்னு சொல்லியிருக்கேன்ல, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் கொத்தா மாட்டிருப்பேன்டா. சும்மா கத்தாதீங்கய்யா. நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்லிட்டா நான் கால் பண்ணாம இருக்க முடியுமா? உங்க சூழ்நிலை மாதிரி தான் என் நிலைமையும். இங்க இருக்கிற டென்ஷன் எனக்கு தான் தெரியும். சரி விடுடா, நான் ஏதோ மாட்டிப்போமோன்ற டென்ஷன்ல பேசிட்டேன். இப்ப என்ன பண்ண சொல்ற சொல்லு.